வணக்கம் வேலூர். இன்று 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி, குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை. நாளைக்கு நடக்க போற விஷயம் நல்லதா நடக்கணும்னா இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை நாம கொஞ்சம் சந்தேகப்படணும். இத பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் சொல்லியிருக்காரு. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா நம்ம டைட்டானிக் கப்பலையே எடுத்துக்கலாம். அந்த கப்பல் ரொம்ப பிரம்மாண்டமா உருவாக்கப்பட்டது. பல ஆயிரம் பேரை அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு பயண கப்பலா இருந்தது. அது மட்டும் இல்லாம இதுதான் இதுவரைக்கும் உருவாக்கப்பட்டதிலேயே ரொம்ப கம்பீரமான உறுதியான கப்பல் அப்படின்னு அவங்க விளம்பரப்படுத்தினாங்க. இதுல சந்தேகம்ன்ற ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனாலும் கூட ஒரு பனிப்பாறையோட நுனியில அடிபட்டதுனால 1912ஆம் ஆண்டுல ஒரு பெரிய பொறியியல் அதிசயம். ஆனா அது கடல்ல மூழ்கி போச்சு. மூழ்கடிக்க முடியாத கப்பல்னு புகழ்பெற்ற அந்த கப்பல் தன்னோட முதல் பயணத்திலேயே பனிப்பாறையால தாக்கப்பட்டு ஒரு பேரழிவை ஏற்படுத்துச்சு. கடலுக்கு மேல சின்னதா தெரிஞ்ச அந்த பனிப்பாறைக்கு கீழே அவ்வளவு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிருந்திருக்கு. அந்த கப்பலோட பாதுகாப்புக்காக கண்காணிப்பாளர்களா இருந்தவங்க அபாயங்களை நோட்டமிட்டாங்களே தவிர அந்த அபாயத்தோட அளவை குறைச்சு மதிப்பு போட்டாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையும். நம்ம வாழ்க்கையில வெற்றி எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாக்குறோம். அதுக்கு ஒரு சுமூகமான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான அம்சமா நம்ம மனசுல படுது. ஆனா வெற்றிக்கு அருகே போக போக சின்ன சின்ன அபாயங்கள் நமக்காக காத்துக்கிட்டே இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாத தடைகளா இருக்கும். டைட்டானிக் மாதிரியே நாமளும் மூழ்க கூடாதுன்னா அந்த தடைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆழமான பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா பொதுவா பார்க்கும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள் சிக்கலா இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிட்டு அந்த பனிப்பாறைய அந்த பிரச்சனையை தவிர்த்திடலாம். நாம போற இந்த பயணத்துல நாம கொஞ்சம் தயாரா உஷாரா இருந்துக்கணும். இந்த சவால்கள் எல்லாம் நேருக்கு நேர எதிர்கொண்டு மூழ்காத ஒரு எதிர்காலத்தை உங்களுக்காக உருவாக்கிக்கங்கன்னு VIT பண்பலை 90.8 வாழ்த்துக்கள் சொல்லிக்குது. என்ன இன்னைக்கு நாளை தொடங்கலாமா?